ஸோ சைல்ட்ஹுட்ல உங்களுக்கு கிடைக்காத ஒரு திங்ஸ் இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருந்தா, லைஃப் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப மோசமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சி எனக்கு இப்போ ம், நான் 6வது படிக்கும்போது நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலருந்து தமிழ் மீடியம்க்கு மாறுறேன். ம். ஃபீஸ் கட்ட முடியல அப்பாவால. நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க வீட்ல அந்த பெரிய கேட்டுக்கிட்ட ஒரு தென்னை மரம். அப்பா சேர் போட்டு உட்காந்துருக்காரு. எங்க அம்மா அந்த மூலையில கண்ணீர் முட்ட நின்னுட்டு இருக்காங்க. எங்க அப்பா வந்து, "ஏய்! பிள்ளைகள இனிமே ஃபீஸ் கட்ட முடியாது. தமிழ் மீடியத்துக்கு மாத்த போறேன்னு" அதட்டுறாரு. அம்மாவுக்கு அழுக முட்டி நிக்குது. எங்க 2 பேரும் திரும்பி பார்த்து, "என்னப்பா தமிழ் மீடியம் ஓகே தானேங்கிறாரு." நாங்க 2 பேரும் ஓகேப்பா. அப்படி சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு தமிழ் மீடியம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. நம்ம நம்ப மாட்டோங்க. இன்னைக்குமே அ ராம் சார் படத்துல இது பதிவாயிருக்கு. நாமுத்துக்குமாரனுடைய வேடிக்கை பார்ப்போம்னு அவர் சொல்றாரு. நாமுத்துக்குமாரனுடைய அப்பா ஒரு தமிழ் வாத்தியார். வீடு பூரா புத்தகம் வச்சிருக்கிற வாத்தியார். ஆனா நாமுத்துக்குமார் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாரு. நாமத்துக்குமார் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா தவறிட்டாங்க. நாமத்துக்குமார் என்ன சொல்றாரு, "எல்லா அம்மாக்களையும் போல் என் அம்மாவும் தொந்தரவு செய்திருப்பாள் போல. அதனால தான் அப்பா எங்களை ஆங்கில வழி பள்ளியில் படிக்க வைத்தார்." அப்படின்னு. அப்படி அம்மாக்களுடைய பெரிய கனவு எப்படியாவது என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில படிக்க வச்சணும். என் பிள்ளை இங்கிலீஷ் பேசிறணும். ஆனா அப்பா ஒரு கட்டத்தில இதுக்கு மேல இங்கிலீஷ் மீடியத்தில ஃபீஸ் கட்ட என்னால முடியாதுன்னு மாத்தும்போது அம்மாவால ஏத்துக்க முடியல. எங்களுக்கு அது புரியாத வயசு. ஆனா அது கிடைச்சதுனால தான், தமிழ் வழியில படிச்சதுனால தான், தமிழ் படிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேங்கிறனால, அன்னைக்கு அது ஐய்யயோ! நம்மள வந்து மாத்துறாங்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போறோமே, நம்ம ஒரு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் மாறுதேன்னுலாம் இருந்தது. அப்புறம் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதேதோ இல்லாம போயிருந்திருக்கு. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எங்க அம்மா மடியில படுத்து தூங்குனதே கிடையாது. ஒரு தடவ கூட எங்க அம்மா என் தலைய கோதி விட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அது எல்லாமே கிடைக்குது. ஒருவேளை அன்னைக்கு அதெல்லாம் கிடைச்சிருந்தா நான் எப்படி போயிருப்பேன்னு தெரியல. அன்னைக்கு அதெல்லாம் கிடைக்காதனால இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு 3 நேரமும் அம்மா 27 வயசுல நான் வந்து 3 நேரமும் எங்க அம்மா கையால சாப்பிடுற அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய சுதந்திரமும், ஒரு நேரமும், பெரிய ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு. அதனால எங்கிட்டும் சரியா தான் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க பேசுறது என்ன எங்கேயோ அப்படியே எல்லாருமே ஒரு மாரி டிராவல் பண்ணி அழகா கூட்டிட்டு போகுது. என்னுடைய மைண்டுக்கு லைக் திங்ஸ்னா ஏதாவது ஒரு பொருள் அந்த மாரி நெனச்சேன். பட் அதுல ஒரு டெப்த்தான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்க தமிழ்.